பாகிஸ்தானின் தாக்குதல் முயற்சியை அடுத்து பஞ்சாபின் பாட்டியாலாவில் உஷார் நிலையானது பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாட்டியாலாவில் மக்கள் அனைவரும் வீட்டுக்குள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது. அதில் மக்கள் அனைவரும் அவசியமின்றி வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும், மறு அறிவிப்பு வரும் வரை பாட்டியாலாவில் கல்வி நிலையங்கள் அனைத்தும் மூடப்படுவதாகவும் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. வீடுகளின் மாடிகளிலோ பால்கனிகளிலோ இல்ல திறந்த வெளிகளிலோ வருவதை மக்கள் தவிர்க்க வேண்டும் என்று பல்வேறு விதமான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. பதற்றமான ஒரு சூழல் நிலவி வருவதன் எதிரொலியாக பாட்டியாலாவில் மக்கள் அனைவரும் வீட்டுக்குள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என அந்த மாவட்ட நிர்வாகமானது அறிவுறுத்தியிருக்கிறது. பாகிஸ்தானின் தாக்குதல் முயற்சியை அடுத்து பஞ்சாபில் தற்போது உஷார் நிலையானது பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஏவப்பட்ட அனைத்து ஏவுகணைகளும் வழிமறித்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றன. மேலும் போர் விமானங்களோடு இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்ற பாகிஸ்தானினுடைய போர் விமானங்கள் அனைத்தும் வானத்திலேயே இடைமறித்து தாக்கப்பட்டிருந்தன. ஒரு பாகிஸ்தானி விமானி கூட கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பாகிஸ்தானி விமானி தற்பொழுது நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றார். விமானத்தை தாக்கி அழித்த பொழுது அது கீழே விழுந்து நொறுங்கியது. அதில் காயத்துடன் இருந்த விமானியை கைது செய்து சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய போர் கைதிகளுக்கான நெறிமுறைகளின்படி அவரை தற்பொழுது இந்திய ராணுவம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றது. மேலும் அவரிடமிருந்து பல்வேறு தகவல்களும் கிடைக்கப்பட்டிருக்கின்றன என்ற விவரமும் சொல்லப்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தானுடைய விமானி நம் கட்டுப்பாட்டில் இருக்கின்றார். அவரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதே போன்று ஏவுகணைகளை பொறுத்தவரை ஏற்கனவே பயங்கரவாதிகளுடைய முகாம்கள் கண்டறிந்து இந்தியாவால் அழிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் தற்பொழுது ராணுவ நிலைகளையும் குறிவைக்கக்கூடிய ஒரு தேவை இந்தியாவிற்கு எழுந்திருக்கின்றது. நேற்று இரவே ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தான் தன்னுடைய நாட்டின் 4 பகுதிகளில் இருந்தும் தாக்குதலை எதிர்கொண்டிருந்தது. தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கராச்சி துறைமுகத்தை நோக்கி நம்முடைய ராணுவம் மிக தீவிரமான ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தது. INS விக்ராந்த் போன்ற பிரம்மாண்ட போர் கப்பல்கள் அரபிக்கடலில் ஊர்ந்து சென்று கராச்சி துறைமுகத்தை நோக்கிய தாக்குதலை மேற்கொண்டிருந்தது. அதே போன்று இஸ்லாமாபாத் தொடங்கி கராச்சி வரை இருக்கக்கூடிய அனைத்து முக்கிய நகரங்களுக்குள்ளாகவும் நம்முடைய ஏவுகணைகள் உள்ளே சென்று தாக்குதல் நடத்தியிருந்தன. இது போதாது என்று உள்ளே இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்குள்ளாக இருக்கக்கூடிய பலுசிஸ்தான் போராளிகள் இந்தியா கிழக்கு, தெற்கு, வடக்கு பகுதிகளை தாக்கிக் கொண்டிருந்த பொழுது அவர்கள் சேர்ந்து மேற்கு பகுதியை தாக்க தொடங்கியிருந்தார்கள். எனவே ஒரு இக்கட்டான நிலையிலே நேற்றைய தினம் பாகிஸ்தான் சிக்கிக் கொண்டது. அதன் காரணமாகத்தான் தற்பொழுது உலக நாடுகளை நோக்கி நிதியுதவி வேண்டும் என்றெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. தாக்குதலை தொடங்கி பதில் தாக்குதலை எதிர்கொண்டதன் காரணமாக பாகிஸ்தான் நாடு இப்பொழுதே ஒரு நிலை குலைந்த நிலைக்கு சென்று விட்டது என்பதை பார்க்க முடிகின்றது. அதே நேரம் பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் பல இடங்களிலே இந்த எச்சரிக்கை சைரன் ஒலிக்கப்பட்டு தொடர்ந்து வான் கண்காணிப்பு அமைப்புகள் மூலமாக பாகிஸ்தான் வான் பரப்பிலிருந்து ஏதேனும் விமானங்கள் போர் தளவாடங்கள் இந்தியாவை நோக்கி விமானத்தில் எடுத்து வரப்படுகின்றனவா என்பதும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. பாட்டியாலாவில் இருக்கக்கூடிய கல்வி நிலையங்களுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது. பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியில் வர வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். சைரன் ஒலி எழுப்பப்பட்டு அந்த சைரன் மூலமாக அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் வீடுகளுக்குள் இருக்க வேண்டும் என்பதற்கான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. திறந்த வெளிகளுக்கு வரக்கூடாது, மொட்டை மாடிகளில் நிற்பது, பால்கனியில் நிற்பது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் என்பதற்கான ஒரு அறிவுறுத்தலாகத்தான் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் பாகிஸ்தானை பொறுத்தவரை அதனிடம் இருக்கக்கூடிய வலிமையான ஏவுகணைகளை நேற்று பயன்படுத்திவிட்டது. இதற்கு மேலும் பாகிஸ்தானிடம் ஏவுகணைகள் இருக்கும். கணிசமான அளவு அதன் கையிருப்பு குறைந்திருந்தாலும் கூட பாகிஸ்தானிடம் ஒரு சில வலிமையான ஏவுகணைகள் இன்னும் இருக்கின்றன என்பதை நம்முடைய உளவுத்துறை கண்டறிந்திருக்கின்றது. நம்முடைய ராணுவத்திற்கும் அந்த தகவல் எல்லாம் தெரியும். அப்தாலின் உள்ளிட்ட ஏவுகணைகள் எல்லாம் 450 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கக்கூடிய வல்லமை படைத்தவை பாகிஸ்தானிடம் இருக்கின்றன. அதுபோன்ற ஏவுகணைகளை எதிர்கொள்வதற்கு பிரம்மோஸ் போன்ற நம்முடைய அஸ்திரங்களும் தயாராகத்தான் இருக்கின்றன என்றாலும் பாதுகாப்பு நடைமுறைகளை முழுவதுமாக கடைபிடிக்க வேண்டும் என்று பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. பாட்டியாலா மற்றும் சண்டிகர் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் சைரன் ஒலிக்கப்பட்டு பொதுமக்கள் வீடுகளுக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. மேலும் நேற்று இரவு நடைபெற்ற தாக்குதல் தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் பல்வேறு நாடுகளை தொடர்பு கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். பாகிஸ்தானை தாக்குவதற்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.